ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கா வெப் ஃப்ரேம்வொர்க்கோட செட்டப் அண்ட் இன்ஸ்டலேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான என்வைரன்மெண்ட் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இதில் உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், செட்டிங்ஸ், கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான என்வைரன்மெண்ட் செட்டப் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் தேவைப்படுது. ஸோ அது வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பைத்தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டவுன்லோட் ஆயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா EXE ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் வேரியபிள் இந்த லாங்குவேஜ்க்கு நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ அது எப்படி செட்டப் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்வரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் வேரியபிள் கீழே பாத்துன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்வரான்மெண்ட் வேரியபிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபோல்டர் போய்க்கிங்க. சி ஃபோல்டரில் போனீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பைத்தான் லாங்குவேஜோட ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நியூ கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அந்த ஃபோல்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நியூன்னு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ நான் இங்கே வந்து எதையும் ஆட் பண்ணல, அதனால் எனக்கு இங்கே அப்ளை வரல. நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை வரும். ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததும் பைத்தான் லாங்குவேஜ் வந்து உங்களுடைய சிஸ்டமில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோடனே உங்களுக்கு பைத்தான் இன்டர்பிரேட்டர் இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் உங்களுடைய சிஸ்டமில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோட் எடிட்டர் தான் தேவை. ஸோ அந்த கோட் எடிட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய கோட் எடிட்டர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோட் எடிட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .exe ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போல் VS கோட் வந்து இருக்கும். நீங்கள் இங்கே பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு VS கோடு இனிஷியலாக இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ VS கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் VS கோடில் சில செட்டப் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் ஐக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. கோட் ரன்னருங்கிறது உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கோட் ரன்னர். நீங்கள் இன்கேஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நம்ம வந்து பேசிக் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் தேவையான ஃபோல்டர் செட்டப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி போகிறேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த ஃபோல்டர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். பைத்தான் வந்து ரன் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? நீங்கள் சிஸ்டத்தில் இருந்தும் ரன் பண்ணலாம். பட் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் க்ளவுடில் டிப்ளாய் பண்ணும்போது அங்கே விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் PNV கொடுத்துட்டு நீங்கள் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் என்ன ஃபோல்டர் நேமில் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. நான் வந்து விர்ச்சுவல் PNVன்னு கொடுக்க போகிறேன். ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஒன்ஸ் க்ரியேட் ஆனதும் உங்களுக்கு அடுத்த வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நேமில் எனக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அதுக்கப்புறம் இன்க்ளூடுன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் நமக்கு தேவையில்லை. லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா
பிப்னு இருக்குது. பிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் மேனேஜர். பைத்தான் லாங்குவேஜுக்கு தேவையான எல்லா பேக்கேஜும் மேனேஜ் பண்ணுறது இந்த பிப் தான். அடுத்து வந்து நம்ம இப்போ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் டைப் பண்ணிட்டு டேப் தட்டிக்கோங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு டேப் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட்னு இருக்குது. ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரீன் கலரில் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ பைச்சாம்லேயும் இதே போல் தான் வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஜாங்கோ வெப் ஃப்ரேம்வொர்க் ரன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. விர்ச்சுவல் என்வரான்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தான் கோட் இன்டர்பிரேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நம்மளால் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கோ பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து எதையும் டெலீட் பண்ண வேணாம். அதனால் இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாங்கோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஜாங்கோ பேக்கேஜ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு நம்ம 2 வழியில் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் போய்ட்டு லைப்ரரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் லைப்ரரியும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கமாண்ட் மூலமாக செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிப் டோ ஜாங்கோன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில் இங்கே காமிக்கும். ஓகேங்களா? இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்குது. பைத்தான் ஜாங்கோ வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் மட்டும் காமிக்கும். ஸோ இப்போ ஜாங்கோ மூலமாகவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜாங்கோ அட்மின் வெர்ஷன் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வெர்ஷன் இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாங்கோ அட்மின்ங்கிறது ஜாங்கோ பேக்கேஜில் வரக்கூடிய டிஃபால்ட்டான கமெண்ட்ஸு. இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிட்டு இங்கே டைப் பண்ணி பார்த்துக்கலாம். டைப் பண்ணிங்கன்னா ஜாங்கோவில் வர கமெண்ட்ஸ், பேசிக் கமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சில கமெண்ட்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். மேக் மைக்ரேஷன், மைக்ரேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன் சர்வர்னு இருக்கும். ரன் சர்வர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பிட்டேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து போக போக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தா க்ரியேட் ஆகிடும். ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஜே செட்டப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஜே செட்டப்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கோட் நம்ம எதுவும் டெலீட் பண்ணிடக்கூடாது. டெலீட் பண்ணிட்டா பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஃப்ரூட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே நேமில் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரூட் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா manage.pyன்னு இருக்கும். ஸோ இந்த manage.py தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்ஜின். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த manage.py யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபைலும் பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய டெர்மினல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த செட்டிங்ஸ் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். பேசிக் செட்டிங்ஸ் நம்ம நியூவாக அப்டேட் பண்ணுற எந்த ஒரு செட்டிங்ஸும் இதில் தான் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த நியூ அப்டேஷன் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா HTML செட்டப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் செட்டப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல் செட்டப்ஸ், இது மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இப்போ பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அடுத்த ஃபைல் url.py அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா யூஆர்எல்ஸும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், அபவுட் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் பேஜ்,
அந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Django ஆப் கிரியேட் பண்ணணும். Django ஆப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல இருக்கிற செக்ஷன்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. லைக் யூசர் செக்ஷன், ப்ராடக்ட் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் செக்ஷன் அந்த மாரி இருக்குது. இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டுட்டோரியல்ஸ் தான் இருக்கு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிஜே செட்டப்ன்னு இருக்கு. அதுக்கு நேவிகேட் பண்ணிக்கிறேன். சிடி டிஜே செட்டப் குடுத்துட்டு என்டர் குடுத்தேன்னா, இப்ப அந்த பாத் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப் குடுத்துட்டு பிளாக்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? பிளாக்ன்னு குடுத்துட்டு என்டர் குடுத்தேன்னா, எனக்கு இங்க பிளாக் பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ப Django admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் பாத் குடுத்திருந்தோம். பட் இங்க ஆனா பைத்தான் மேனேஜ் ஸ்டார்ட் ஆப் பிளாக்னு குடுத்துருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒன்ஸ் நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ நம்மளுடைய ஆரிஜின் எல்லாமே இங்க இருந்த மேனேஜ் டாட் பைலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் மேனேஜ் டாட் பை யூஸ் பண்ணி தான் நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த பிளாக் ஃபோல்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, நமக்கு சில டிஃபால்ட் ஃபைல்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா மாடல்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ்க்கான ஃபைல். ஓகே. மாடல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, views.py இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் தேவையான எல்லா லாஜிக்கும் ஃபில் பண்ணுவோம். அடுத்து admin.py இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின்ல அ கான்ஃபிகரேஷன் அட்மின்க்கு தேவையான கான்ஃபிகரேஷன் இங்க பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம ஒரு சிம்பிள் பிளாக் ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு, சர்வர் ரன் பண்ணிட்டு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, Django வெப் ஃப்ரேம்வொர்க் 3 மேஜர் லேயர்ஸ் வந்து எங்க மெயின்டெயின் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடல் லேயர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி மாடல் டாட் பையோட தான் அந்த மாடல் லேயர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ மாடல் லேயர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அ டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள் கிரியேட் பண்றது, இன்சர்ஷன், டெலிஷன், டேட்டா அப்டேஷன் இது எல்லாமே வந்து இந்த மாடல் லேயர்ஸ் தான் பார்த்துக்கும். நாம எதுவும் வந்து எஸ்கியூஎல் நம்ம வந்து டெவலப் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷன் ஃபோல்டர்ல இன்பில்ட் ORM மூலமா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, Djangoவே பார்த்துக்கும். ஓகேங்களா? அதுதான் மாடல் லேயர்ஸ். அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் லேயர். வியூஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி லாஜிக் எல்லாமே நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். அதாவது என்ன லாஜிக்னா, டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து HTMLல ரெண்டர் பண்றது. பிளஸ் HTML பேஜ்ல இருக்கிற யூசர் இன்புட் டேட்டாவ எடுத்துட்டு போயிட்டு டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்றது. ஸோ இந்த லாஜிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸ் தான் பார்த்துக்கும். வியூஸ் லேயர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆ இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் லேயர்ஸ் இருக்கு. அதாவது Django டெம்ப்ளேட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, HTML டெம்ப்ளேட் வந்து டைனாமிக்கா கிரியேட் பண்றதுக்காக ஆம் பில்ட் இன் டெம்ப்ளேட் லாங்குவேஜஸ் வந்து Django யூஸ் பண்றாங்க. இதன் மூலமா நம்மளால டைனாமிக் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். லைக் வந்து ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சைட் ரெண்டர் பண்ணும். பட் வந்து Django வந்து நமக்கு சர்வர் சைட் ரெண்டர் பண்ணும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் ஆப் கிரியேட் பண்ணிட்டோம். பட் வந்து இன்னும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டோட அத வந்து இன்னும் லிங்க் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? இப்படியே நம்ம சர்வர் ரன் பண்ணோம்னா, இந்த பிளாக் ஆப் வந்து ரன்னே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம லிங்க் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி செட்டிங்ஸ் ஃபைல்ஸ்ல தான் வந்து நம்ம அத இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ செட்டிங்ஸ் ஃபைல ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணோனே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இன்ஸ்டால்ட் ஆப்ன்னு வருது. நம்ம ஆல்ரெடி பிளாக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து இங்க நம்ம லிங்க் பண்றோம். ஒண்ணும் இல்ல. அந்த ஃபோல்டர் நேம மட்டும் நம்ப இங்க குடுத்துட்டா போதும். ஸோ அவ்வளோதான் லிங்கிங் ப்ராசஸ் சிம்பிள். குடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்லேருந்து URL ரவுட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ணும். அடுத்து இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, URL ரவுட்டர்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அத வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ url.py ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற urls.py வந்து நம்ம ஓப்பன் பண்ணா, அட்மின் பாத் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் இன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பிளாக் ஆப்போட URLs வந்து இதில லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டாவே இத வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் பெஸ்ட் பிராக்டிஸ்க்காக நம்ம வந்து பிளாக் ஆப்போட URLs வந்து நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க urls.py இல்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபோல்டருக்குள்ள urls.py வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. கிரியேட் பண்ணிட்டு இந்த urls.py வந்து பார்த்தீங்கன்னா, இந்த URLs அதாவது ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இருக்கிற urls.py யோட நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்க்ளூடுங்கிற ஃபங்ஷன வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபாஸ்ட் விச் டைம் சேவிங்க்காக. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஆப் வந்து நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டோம். அதோட யூஆர்எல்ஸ் வந்து இங்கே நம்ம லிங்க் பண்ணுறோம். ஓகேங்களா. லிங்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறியா. ஓகேங்களா. ஸோ இதே லைன்ஸை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. காப்பி பண்ணிவிட்டு இங்கே யூஆர்எல் ஸ்டார்ட் ஃபைலில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எடிட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இப்போ வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூஆர்எல் ஸ்டார்ட் பை வந்து இந்த யூஆர்எல் ஸ்டார்ட் பையோட நம்ம லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாகோட ஹோம் பேஜை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ் டிஃபைன் பண்ணுவோம். அது இங்கே வந்து கொடுப்போம். ஸோ அந்த இப்போ வந்து மார்க்அப் மாதிரி கொடுத்துக்கிறேன். வியூஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து ஃபியூச்சரில் எடிட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். இந்த நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸில் வேறு எந்த லாஜிக் வந்து க்ரியேட் பண்ணாலும் இந்த நேமை நம்ம யூஸ் பண்ணி ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷனோட இருக்கணும். ஹோம் பேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் செட்டப் பண்ணியாச்சு. பட் வியூஸ் மட்டும் இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆப்பில் இருக்கிற வியூஸ்க்கு வந்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்லேருந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு சாரி நேம் தப்பாக போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து இன்புட்டாக எடுத்துகிட்டு நம்ம ஹெச்டிஎம்எல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணி யூஆர்எல் ரவுட்டர் கொடுப்போம். யூஆர்எல் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஹெச்டிஎம்எல்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டன் யூஸ் பண்ணி ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ணி யூஆர்எல் ரவுட்டருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரெக்வஸ்ட் தான் எடுத்துக்கும். ரெக்வஸ்ட் எடுத்துக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா home.html கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இது வந்து கொடுத்துக்கிறேன். பட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டேட்டா ஏதாவது சென்ட் பண்ணணும்னா இங்கே டேட்டா கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம டேட்டா எதுவும் சென்ட் பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த home.html வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். இந்த பிளாக் ஃபோல்டருக்குள்ளே டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட்ஸ் நேம் வந்து கரெக்டாக போடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ நான் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துக்கிறேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த home.html. ஓகேங்களா. home.html கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இங்கே இந்த ஹெச்டிஎம்எல்ல எந்த ஒரு ஹெச்டிஎம்எல்லும் இல்லை. ஸோ அதனால் வந்து பேசிக் ஹெச்டிஎம்எல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து h1 டேக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வெல்கம் டு பிளாக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்லும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சர்வர் ரன் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் இன்னும் சேஞ்ச் பண்ணல. இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நம்ம இன்னும் நம்ம க்ரியேட் பண்ண இந்த வியூஸ் வந்து லிங்க் பண்ணலை. ஓகேங்களா. அதை வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால ஃப்ரம் டாட் இம்போர்ட் வியூஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வியூஸ் வந்து டம்மியாக கொடுத்துருந்தேன். இந்த வியூஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண இந்த வியூஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது லிங்க் பண்ணணும் இல்லை கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ யூஆர்எல்ல இங்கே வந்துட்டு url.pyல வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ண வியூஸ்லேருந்து ஹோம் பேஜ் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. வியூஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். வியூஸ் டாட் ஹோம் பேஜ் இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜை வந்து என்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா url.pyல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம இந்த பாத்தை யூஸ் பண்ணணும்னா இந்த நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் டு எண்ட் லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் manage.py அதுக்குள்ளே தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் சர்வர்
கொடுக்குறேன். கான்ட் ஓப்பன் சம் எரர் த்ரோ பண்ணுது. சாரி, manage.py தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக கொடுத்துட்டு ரன் சர்வர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கிளியராக விசிபிள் பண்ணுறதுக்கு இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி எரர் பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. பட் நம்ம யூஆர்எல் என்ன கொடுத்துருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் யூஆர்எல் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங், ஓகேங்களா. இந்த ஆப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே என்டர் பண்ணணும், ஓகேங்களா. எம்டி ஸ்ட்ரிங் அதுக்கு அடுத்து ஹோம்னு கொடுத்துருக்கோம், கரெக்டுங்களா. ஹோம் கொடுத்தா நமக்கு வெல்கம் டு பிளாக் பேஜ் வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதில் பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நம்ம ஹெச்டிஎம்எல்க்கு சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம செட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு டம்மியாக ஒரு வந்து டேட்டா க்ரியேட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நீங்கள் இந்த model.pyல டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக ஒரு டேட்டா கொடுத்துக்கிறேன், நேம் சொல்லிட்டு, ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். உன்னையும் வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்னுடைய பேர் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இந்த நேம்ங்கிற வேரியபிளில் வந்து இங்கே நான் இங்கே கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ஒரு டம்மி டேட்டா வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் இந்த டம்மி டேட்டாவை நம்ம ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் என்னுடைய நேம் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணும், கரெக்டுங்களா. அந்த நேம் இங்கே கீவேர்டில் தான் வருது. ஸோ அதை நான் இங்கே வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டெம்ப்ளேட் வந்து இன்பில்டாக ஜாங்கோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நான் இப்போ அந்த வேரியபிள் நான் இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த நேம்ங்கிற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னுடைய பேர் இங்கே வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் மாடல் பற்றின டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயில்டு வீடியோஸ் போடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.